அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் ஓரிரு தினங்களில் ஜூலை மாதம் பிறக்க போகிறது. இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கில வருடத்தினுடைய 7வது மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 7வது மாதமாக விளங்கக்கூடிய ஜூலை மாதம் கிரகங்களினுடைய சேர்க்கை, கிரக பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜூலை மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகள் உருவாகுமா? என்னென்ன மாதிரியான பலன்கள் எந்தெந்த விஷயத்தில் எப்படி கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக, ஒரு மாதமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். சமூகத்தில் பெயரையும் புகழையும் வழங்கக்கூடிய சந்திரமங்கல யோகத்தின் சாதகமான பலன்களை உங்களால் பெற முடியும். மற்றவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய காந்த ஆற்றலை கொண்டிருப்பது சாத்தியமாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய நிதிநிலை மேம்பட உங்களுடைய தாய் உங்களுக்கு உதவிகரமாகவே பல விஷயங்கள்லையும் செயல்பட ஆரம்பிப்பாங்க. அவர்களினுடைய உதவி பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய நிதி சம்பந்தப்பட்ட, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப அனுகூலமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் எதிர்கால நலன் கருதி நீங்கள் பணத்தை முதலீடு செய்வீங்க. உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பை அதிகரிப்பதன் மூலமாக பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சியை உங்களால் பார்க்க முடியும். உங்கள் மூதாதையர்களினுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் வீட்டிற்கு ஆன்மீக நபர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறதுங்க. இது மன அமைதியையும் திருப்தியையும் உங்களுக்கு வழங்கும். உங்களினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவையும் உங்களால் பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருக்குங்க. புதிய உறவுகளை பெறுவது, அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது பற்றி உங்களுக்கு பல கனவுகள் இந்த காலகட்டத்தில் தோன்றலாம். உங்களுடைய பணத்தை கையாளும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வரவு செலவு மற்றும் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. நண்பர்கள், புதிய தொடர்புகள், அப்படி இல்லைன்னா அண்டை வீட்டாரின் மூலமாக கடன்கள், அப்படி இல்லைன்னா சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. காதலர்கள் தங்களுடைய உறவில் மகிழ்ச்சி இருக்க காண்பாங்க. இது அவர்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இருந்தாலும் உங்கள் அன்புக்குரியவர்களின் பெயரில் செய்யப்படக்கூடிய முதலீடுகள் பெரும் இழப்பை ஏற்படுத்தலாம். அதனால் இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய பணத்தை மற்றவர்களின் பெயரில் முதலீடு செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெற பரிந்துரைக்கப்படுறீங்க. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய வாழ்க்கை துணையுடன் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இது ஒரு ஆதரவான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒற்றையர்களுக்கு, அதாவது திருமணமாகாதவர்களுக்கு, இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் திருமணம் செய்து கொள்ள இது ஒரு ஆதரவான காலம். நீங்கள் காதலித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு ஆதரவான காலம். உங்களுடைய காதல் திருமணத்தில் முடிவதற்கு பேச்சுவார்த்தையை இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது சாதகமாக முடியும். பெற்றோர்களும் உங்களுடைய காதலுக்கு சம்மதம் தெரிவிக்க ஒரு உகந்த காலமாகவும் இருக்கப்பெறும். அதனால் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பார்க்கும் பொழுது வெற்றி, வளர்ச்சி அனைத்து விஷயங்கள்லையும் உங்களுக்கு இருக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வாய்ப்புகளை வழங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய அர்ப்பணிப்புக்காக உங்களுடைய நிறுவனத்திடமிருந்து அங்கீகாரத்தையும் உங்களால் பெற முடியுங்க. உங்களுடைய காதல், அப்படி இல்லைன்னா குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் துணை அசாதாரணமாக நடந்து கொள்வாங்க. இந்த மாற்றம் காரணமாக
நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். அது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. அதே மாதிரி இது உங்களுடைய கோபத்தையும் தூண்டிவிடலாம். இந்த அசாதாரண சூழலை கையாள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்க செய்யுங்க. உண்மையை மறைத்து பொய் கூறாமல் உங்களுடைய துணையிடம் நீங்கள் கொஞ்சம் நேர்மையாக இருப்பது அவசியமாகிறது. அதுதான் உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மன அமைதி கெடுவதற்கான வாய்ப்பாகவும் அமையப்பெறலாம். உங்களுடைய பங்குதாரர் உங்கள் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் நேரத்தை செலவிடலாம். இது உங்களை மிகவும் பொன்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படி இல்லைன்னா மற்ற குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை இழக்க நேரிடும். அதனால் அதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வாக்குவாதங்களில் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய துணையின் நண்பர்கள் மூலமாக அவமானத்தை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இது காதல் உறவுகளில் உங்கள் துணையுடன் இடைவெளியை அதிகரிக்கலாம். நண்பர்களின் விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு அவருடன் சேர்வதை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுறீங்க. ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரவும் ஆரம்பிக்கலாம். திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் இந்த ஜூலை மாதம் திருமணம் நிச்சயமாக காண்பீங்க. வெளியிடங்களுக்கு பயணம் செல்வதன் மூலமாக வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த புதிய வாய்ப்புகளை வழங்கும். உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு தந்தையின் ஆதரவை பெறலாம். உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய சம்பள உயர்வை பெறுவதற்கு ஆதரவளிப்பாங்க. உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பிற மாநிலங்கள் அப்படி இல்லைனா நாடுகள் மூலமாக வருமானம் பெற வாய்ப்புகளும் இருக்குது. புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய காதல் துணைக்காக பணத்தை செலவு செய்யலாம். காசு கை மீறி போகும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. மேலும் நிதி இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய பணத்தை மற்றவர்களின் பெயரில் முதலீடு செய்வதையும் தவிர்த்து கொள்ளுங்க. இந்த மாதம் நீங்க கடன் வாங்கவும் நேரலாம். அண்டை வீட்டாருடன் சட்ட சிக்கல்கள் காரணமா செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அனைவருடனும் வரம்புகள் மற்றும் இடைவெளியை பராமரிப்பதன் மூலமா இழப்புகளையும் தவிர்க்க முடியும். உங்களுடைய மன துயரை நீக்க குடிப்பழக்கம் போன்ற செயல்களுக்கு உங்களுடைய பணத்தை செலவழிக்க வாய்ப்புகள் இருக்கு. மனநல பிரச்சனைகளை சமாளிக்க தியானம் அப்படி இல்லைன்னா யோகா செய்ய பரிந்துரைக்கப்படுறீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக நிலை சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய புதிய செயல்கள் அப்படி இல்லைன்னா நடவடிக்கைகள் மூலமா உத்தியோகத்தில் நீங்கள் வளர்ச்சி காண்பீங்க. பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு பெற மேலதிகாரிகளினுடைய ஆதரவை நீங்கள் பெறலாம். உங்களினுடைய அறிவுபூர்வமான நடவடிக்கைகள் மூலமாக நீங்கள் பெயரும் புகழும் பெறுவீங்க. இருப்பினும் பணியை சரியான நேரத்தில் முடிக்க அர்ப்பணிப்புடன் நீங்கள் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுறீங்க. தனிப்பட்ட பிரச்சனைகளால் திசை திருப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களுடைய வேலையை இழக்கவும் நேரிடலாம். உங்களுடைய நடவடிக்கைகளை நன்றாக திட்டமிட்டு மேற்கொள்ளுங்க. தற்போது பார்க்கக்கூடிய வேலையை விடுவதற்கு முன்பாக புதிய வேலை அப்படி இல்லைன்னா தொழில் உண்டு அப்படிங்கிறதுனால உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் புதிய வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டாம். இருக்கக்கூடிய வேலையை இருந்து கொண்டே புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் லாபம் பெற ஜூலை மாதம் உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் மக்களால் பாராட்டப்படும். நீங்கள் சமூகத்தில் நன்கு அறியப்படக்கூடிய ஒரு ஆளாகவும் இருப்பீங்க. இருந்தாலும் தொடக்க நிலையாளர்களுக்கு முதலீட்டாளர்களை கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்க நம்பக்கூடிய நபர்களுடன் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இது உங்களுடைய வணிகத்தை தொடங்குறதுல தாமதத்தை ஏற்படுத்தலாம். பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. வணிக மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக உங்களுடைய பணத்தை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டாம் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுறீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் குறைபாடுகள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். அதனால் முழுமையான மீட்புக்கு இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டா நீங்கள் சிகிச்சைக்கு கண்டிப்பாக போகணும். இருந்தாலும் இதயம், நுரையீரல் மற்றும் கல்லீரல் போன்ற மார்பு பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவர்களினுடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவ்வப்போது பரிசோதனைகள் செய்ய பரிந்துரைக்கப்படுறீங்க. இந்த காலகட்டத்தில் மனக்கவலைகளை
அதிகரித்து உறவு சிக்கல்களால் உங்களுடைய மனம் சோர்வடைய செய்யலாம். அதனால் மன அமைதியை பெற ஆன்மீக பயணங்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, மிகவும் நன்மையை தரும்.